உலகமே பார்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஓட்டத்துல மிகப்பெரிய நபரா இருக்கிற ஒருத்தருக்கு வந்து தான் வீட்டு படிக்கட்டு ஏற முடியலன்னா என்ன ஆயிருக்கும்? உசேன் போல்ட் வேர்த்து விறுவிறுத்து உட்கார்ந்து மனபயத்தோடு இருக்கும் பொழுதுதான் அவங்க மனைவி ஒரு ஆறுதல் சொல்றாங்க, நீங்களும் நானும் கவனிச்சுட்டு இருக்கேன், நீங்க ஒர்க் அவுட் பண்ணல, நீங்க அப்படியே உட்காந்துட்டீங்க, நீங்க ஒரு காலத்தில் உண்மையிலே ஸ்பீட் மேனா இருக்கலாம், ஆனா கொஞ்சமாவது அந்த ஸ்பீட் மேனுக்கான ஒர்க் அவுட் நீங்க பண்ணிருக்கணும் இல்லை அப்படின்னு. அதுதான் ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகுது. தான் வீட்டு படிக்கட்டே ஏற முடியலையா ஒருத்தனால அப்படின்னு. இப்போ அவருக்கான பயிற்சிகள் கொடுக்குறாங்க, அதை தாண்டி ஃபுட்டை மாற்றுறாங்க, ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வயசு 39 அப்படின்ற ஒரு விஷயம்தான். அவருடைய பயிற்சியாளர் சொல்றது என்னன்னா, ஏன்பா இவ்வளோ சீக்கிரம் ரிட்டைர்மெண்ட் ஆகிற, நீ 39 வயசுக்கார அப்படின்றாரு வந்து. இப்போ இவருக்கு மருத்துவம் பண்ற டாக்டர் பிசியோலா என்ன சொல்றாங்க, 39 வயசுல இப்படியான்றாங்க வந்து. அப்ப என்ன இதுல சொல்ல வருதுன்னா, ஒரு மனிதன் இயங்கிக்கிட்டே இருக்கணும், அதுவும் ஸ்பீடா இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு மனிதன் வந்து சுத்தமா உட்காந்துடக்கூடாது, அவனுடைய இயக்கம் வந்து இருந்துகிட்டே இருக்கணும், அந்த இயக்கத்தை எந்த விதத்திலையும் வந்து முடக்கிடக்கூடாது, முடக்கும் போது மொத்தமா முடக்கிடும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம்.